பல படங்கள்ல கும்பல்ல கூட நிக்கிறதுக்கு நீ தகுதி இல்ல, வெளியே போறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்கள்ல சாப்பிடும் போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்க போய் நில்லு, நீ இங்க போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிக்க கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க, அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போனேன். ஒரு தாம்பாள தட்டுல ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை புடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்துல நடிச்சதுக்காக அதே தாம்பாள தட்டுல ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஜெயிச்சுட்டா முத்துக்கால 25 வருஷம் நீ எதுக்கு தான் போறாங்க. ஏன்னா நாங்க நடிக்கிற காலகட்டங்கள்ல 2010 அந்த காலகட்டங்கள்ல இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளிமாப்பள்ளியில ஒன்னாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்துல ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்கள்ல கும்பல்ல கூட நிக்கிறதுக்கு நீ தகுதி இல்ல, வெளியே போறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்கள்ல சாப்பிடும் போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்க போய் நில்லு, நீ இங்க போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிக்க கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை புடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்துல ஒரு மேட்டரா வருது, சம்பவமா வருது. தட்டை புடுங்கின காலகட்டங்கள்ல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பத்தி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே நேரத்தில் பேசினாங்க. எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்பவுமே வந்து மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலியா முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டா இயக்குனரும் கேமராமேனும் கோ டைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரிச்சாங்க. இப்ப டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லயும் எல்லா டைலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல அப்படி அமையல. இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரிச்சதுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியா முடிஞ்சு வச்சு 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இல்லைங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை சார், நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி வந்து ஜிபேல அனுப்பிச்சிருங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாள நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை புடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்துல நடிச்சதுக்காக அதே தாம்பாள தட்டுல ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஜெயிச்சுட்டா முத்துக்கால 25 வருஷம் நீ எதுக்கு தான் போறாங்க. எங்க ஆல்கஹால் அனானிமஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை புடுங்கினாங்க, அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனா ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே உனக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ ஏன்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்க ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.